அரபு நாடுகளில் தலை தூக்கும் சிலை வணக்கங்கள், லாத் உஸ்ஸா மீண்டும் மீட்டப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்கும் அரபியர்கள். அரபு நாடுகளில் என்ன நடக்குது, இதை பற்றித்தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய AFK இஸ்லாமிக் வேர்ல்டு எனும் புது சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் தடவை நம்முடைய சேனலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஆல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் இணை வைத்தல், அஷ்ஷிர்க், இறைவனுக்கு அல்லாஹுக்கு இணை வைத்தல், சிலை வணக்கம் என்பது முற்றாக தடை செய்யப்பட்ட விடயம். இஸ்லாத்திலே சிலை வணக்கத்திற்கும் அனுமதி கிடையாது, சிலைகளுக்கு முன்னால் குனிவதற்கும் அனுமதி கிடையாது, சிலைகளை வைத்திருப்பதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. சிலை வணக்கம் என்பது இஸ்லாத்தில் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். என்று சொன்னால் அது இறைவனுக்கு இணை வைப்பதற்கு சமம். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசா அத்தியாயம் 4 வசனம் 116 தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான், அது அல்லாத தவறுகளை அவன் நாடினால் மன்னிப்பான் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான். புகாரியுடைய ரிவாயத்தும் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், அழிவில் ஆழ்த்தக்கூடிய 7 பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்று சொன்னார்கள். இந்த குர்ஆன் ஆயத்து, இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்லாத்தில் சிலை வணக்கம் என்பது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட விடயம். சிலை வணங்கவும் முடியாது, இறைவனுக்கு இணையாக யாரையும் வைக்கவும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட சமயம் கஅபத்துல்லாஹுக்குள்ளால் 360 சிலைகள் இருந்தன. லாத், உஸ்ஸா, மனாத், ஹுபல் போன்ற 360 சிலைகள் இருந்தன. அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்தெறிந்து, இனி இஸ்லாத்தில் சிலை வணக்கத்திற்கு அனுமதி கிடையாது, ஏக இறைவன் அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்ற கோட்பாடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அதிலிருந்து அரபு நாடுகளில் சிலை வணக்கங்கள் இல்லாமல் ஆனது. கண்ணியமானவர்களே, இன்று என்ன நடக்குது என்று பார்த்தால், அதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த செய்திகளை கேள்விப்படும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசி இரத்தங்களை சிந்தி தியாகம் செய்து மரணித்த இடம் இன்று மீண்டும் சிலை வணக்கத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டிருப்பது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் அரபு நாடுகள். இஸ்லாத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இணை வைத்தல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக அரபு நாடுகளில் இது மிகவும் ஒரு பாரதூரம் விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று அந்த அரபு நாடுகளில் சிலை வணக்கம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு பயந்தாங்களோ, எந்த விடயம் மீண்டும் அரபிகளுக்கு மத்தியில் உண்டாகக்கூடாது என்று நபி அவர்கள் பயந்தார்களோ, கவலைப்பட்டார்களோ, அது மீண்டும் அவர்களுக்கு மத்தியில் நடக்க ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மீண்டும் தலை தூக்கும் என்ற விடயத்தை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இதுதான் ஆச்சரியம். கண்ணியமானவர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால அரபியர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள், சிலை வணங்கக்கூடியவர்களுடன் இணைந்து கொள்வார்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்பு இன்று உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன தெரியுமா? இமாம் புர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஸஹீஹிலே கொண்டு வருகிறார்கள். நபி அவங்க சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ
மாட்டாது. ஹத்தா யல்ஹக ஹய்யும் மின் உம்மதி பில் முஷ்ரிகீன், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் நிராகரிப்பாளர்களுடன் சேரும் வரை மறுமையினால் நிகழ மாட்டாது. வஹத்தா தஅபுத ஃபிஆமும் மின் உம்மதி அல் அவ்தான், சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் பெரும் ஒரு கூட்டமே சிலை வணக்கத்தில் ஈடுபடும் வரை மறுமையினால் நிகழ மாட்டாதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திர்மிதியில் வரக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ, மறுமையினால் நிகழ மாட்டாது. ஹத்தா தல்ஹக கபாயிலும் மின் உம்மதி பில் முஷ்ரிகீன் வ ஹத்தா யஅபுதுல் அவ்தான், என்னுடைய சமுதாயத்தில் பெரும் ஒரு கூட்டமே, பல கோத்திரங்கள், கபாயில் என்று சொன்னார்கள், பல கோத்திரங்கள் நிராகரிப்பாளர்கள் இணை வைப்பவர்களுடன் சேர்ந்து கொண்டே சிலை வணக்கத்தில் ஈடுபடும் வரை மறுமையினால் நிகழ மாட்டாது என்று சொன்னார்கள். இமாம் அபூ தாவூத் தயாலிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முஸ்னத்ல குறிப்பிடுறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ, மறுமையினால் நிகழ மாட்டாது. ஹத்தா யர்ஜிஅ நாசு மின் உம்மதி இலா அவ்சானின் யஅபுதூனஹா மின் தூனில்லாஹ், என்னுடைய உம்மத்தில், என்னுடைய சமுதாயத்தில் சிலர் சிலை வணக்கத்தின் பக்கம் திரும்பும் வரை மறுமையினால் ஏற்படாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது, இஸ்லாத்தை விட்டு சிலர் மதம் மாறி சிலை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இலா அவ்சானின் யஅபுதூனஹா மின் தூனில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை வணங்குவதை விட்டுவிட்டு சிலைகளை வணங்குவதின் பக்கம் திரும்பும் வரை மறுமையினால் ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய 2907வது ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யذهبுல் லைலு வன் நஹார், இரவு பகல் செல்ல மாட்டாது. ஹத்தா துஅபதல் லாத் வல் உஸ்ஸா, லாத் உஸ்ஸா சிலைகள் வணங்கப்படும் வரை இரவு பகல் செல்லாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னன் நாஸ தഖலு ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா வ சயഖ்ருஜூன மின்ஹு அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நுழைந்தார்கள், இது போன்று கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது தற்பொழுது நடக்கக்கூடிய விடயங்கள் எந்த அளவுக்கு உண்மை என்பது விளங்குகிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ்களுடைய சாராம்சத்தை வைத்து பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு, முதலாவது முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்களுடன் அரபிகள் இணைவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, சிலை வணக்கங்கள் ஏற்படும். மூன்றாவது, அரபியர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த லாத் உஸ்ஸா சிலை வணக்கம் மீண்டும் திரும்பும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய முஸ்லிம்களை எடுத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் நல்லிணக்கம் என்ற பெயர்ல, மத நல்லிணக்கம் என்ற பெயரில், இது கட்டாயம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். மற்றைய சமயங்களை, மதத்தை நாம் கட்டாயம் மதிக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு போர்டர் இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்ன இருந்தாலும் இஸ்லாத்துக்கு சார்பான விடயங்களாக இருந்தால், இஸ்லாம் அனுமதித்த விடயங்களில் மத நல்லிணக்கத்தில் ஈடுபடுவதற்கு 100க்கு 100 அனுமதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் தடுத்த விடயங்களில் மத நல்லிணக்கம் என்ற பெயரில் செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது. அதில் ஒன்று தான் இந்த சிலை வணக்கம். கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், பிற மதத்தவர்களுடன் நன்றாக இருக்க வேண்டும், மத நல்லிணக்கம் என்ற பெயரில் சிலைக்கு முன்னால் வணங்குகிறார்கள், குனிகிறார்கள், சிரம் தாழ்த்துகிறார்கள், சுஜூத் செய்கிறார்கள், சிலை வணக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். கேட்டால் மத நல்லிணக்கம், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே, அதனால் நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது மத நல்லிணக்கம் கிடையாது. இது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல். இஸ்லாம் எந்தெந்த விடயங்களில் எல்லாம் மத நல்லிணக்கத்தை பேணச் சொல்லியிருக்கிறதோ அதை செய்வதற்கு முழுமையான அனுமதி இருக்கிறது. ஆனால் இது போன்ற இணை வைப்பு, சிலை வணக்கத்திற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு என்ன? அரபியர்கள் இணை வைக்கக்கூடியவர்களுடன் இணைவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த
ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? இன்று அரபு நாடுகளில் பல கோயில்கள், பல சர்ச்சுகள் உண்டாக்கப்பட்டு விட்டது, பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டு விட்டது. அரபியர்கள் அந்த பணத்தை செலவழித்து அந்த ஓப்பன் செரமனிக்கெல்லாம் வருவது யார்? இந்த அரபியர்கள். காரணம் கூறுகிறார்கள் என்ன? நம்முடைய நாட்டுடைய அந்த சுற்றுலா தலத்தை நாங்கள் விசாலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிற மதத்தவர்களுடன் நாங்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களை தன்னுடைய நாட்டுக்குள்ளால் அதிகம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாடுகளில் கூட கட்டாத அளவுக்கு பிரமாண்டமான முறையில் கோயில்கள், சர்ச்சுகள் அரபு நாடுகளில் கட்டப்பட்டு விட்டது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு என்ன? லாத் உஸ்ஸா மீண்டும் வணங்கப்படும் வரை இரவு பகல் செல்லாது என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். கண்ணியமானவர்களே, லாத் உஸ்ஸா என்பது அந்த காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் அரபியர்கள் பிரதானமாக வணங்கிய சிலைகளின் பெயர்கள். லாத், உஸ்ஸா, மனாத், ஹுபல் போன்ற பெண் சிலைகள். இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு எல்லா சிலைகளையும் உடைத்தெறிந்து இனி சிலை வணக்கம் அரபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடாது என்று நபி அவர்கள் தடை விதித்து அல்லாஹ்வை மற்றும் தான் வணங்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை, ஓர் இறை கோட்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக பதித்தார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் இன்று சவுதி அரேபியா, நபி அவர்கள் பிறந்த ஊர், சவுதி அரேபியாவுடைய சில அரபியர்கள் சோசியல் மீடியாவில் அவர்கள் எக்ஸ் வலைத்தளங்கள்லையாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கலாம், அவர்கள் குரல் கொடுக்கிறாங்க. என்ன? லாத் உஸ்ஸா மீண்டும் மீட்டப்பட வேண்டும், வணங்குவதற்கல்ல. அந்த லாத் உஸ்ஸா என்பது நம்முடைய பண்டைய கலாச்சாரம், நம்முடைய பழைமையான கலாச்சாரம். அதனால் அந்த சிலைகள் மீட்டப்பட்டு மியூசியத்தில் கண்காட்சிக்காக வேண்டி வைக்கப்பட வேண்டும் என்று பலர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய ஹதீஸ் எந்த அளவுக்கு உண்மையாகிறது என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே. இதனால் இந்த அளவுக்கு அரபு நாடுகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. குறிப்பாக இந்த சவுதி அரேபியா, துபாய், UAE போன்ற பகுதிகளில் சிலை வணக்கம் தலை விரித்தாட ஆரம்பித்து விட்டது. எந்த விடயத்தை அல்லாஹ் தடுத்தானோ, எந்த விடயம் வரக்கூடாது என்பதற்காக 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த மக்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் பாடுபட்டார்களோ, இரத்தத்தை சிந்தினார்களோ, சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்களோ, அது மீண்டும் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே, அந்த காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சவுதி அரேபியாவில் குரல் கொடுக்கிறார்கள், இன்னும் சிலை வணக்கம் ஆரம்பிக்கப்படவில்லை, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அவசரமாக ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஏன்? ஹதீஸ் உண்மைப்படுத்துகிறது, நபி அவர்களுடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னால் அது 100க்கு 100 நடக்கும். கண்ணியமானவர்களே, லாத் உஸ்ஸா வணங்கப்படும் என்று ஹதீஸிலே சொன்னார்கள், அது போன்று வணங்கப்படும். ஆக இப்படியாப்பட்ட குழப்பங்கள், முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பரம்பரையும் பூரா முஸ்லிம்களை பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.